ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபிசிக்ஸ் லைட் லெசனில் இருந்து ரிஃப்ராக்ஷன் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ்டாக நியூமரல்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் உங்ககிட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், அதில் யூஸ் பண்ணுற யூனா என்ன, வீனா என்ன, பி, எஃப் இதெல்லாம் தெரிஞ்சால் எம்னா என்ன, எப்போ கிரேட்டர் ஒன் வந்தால் எப்படி அந்த இமேஜ் எப்படி இருக்கும், லெஸ் வந்தால் இமேஜ் எப்படி இருக்கும்ன்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது உங்களோட கான்வெக்ஸ் மிரர், உங்களோட இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் கர்வில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது கான்வெக்ஸ் மிரர். அதே மாதிரி இன்வெர்ட் கர்வ்டு ரிஃப்ளெக்ஷனில் இருந்தது அப்படின்னா அதை கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மிரரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போல் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ நான் இங்கே ஒரு கான்கேவ் மிரர் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிட் பாயிண்ட் தான் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் இருக்க இந்த மிட் பிளேஸுக்கு பேர் தான் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரெப்ரசன்டேஷன் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். எல்லா இடத்துலையும் அதை நம்ம பின்னு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ போல் இது உங்களோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் மிடில் இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் பி. ஸோ இது இந்த கர்வ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸ்பெரிக்கல் மிரரில் இருந்து தான் இந்த கர்வ் மாதிரி நம்ம எடுக்கிறோம் அந்த மிரர். இப்போ நான் ஒரு ஸ்பியர் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கர்வேச்சர்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பியர் வரைஞ்சிருக்கேன். இதுலேருந்து நான் ஒரு லென்ஸ் இப்போ கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் ஒரு லென்ஸ் கட் பண்ணியிருக்கேன். சாரி, லென்ஸில் மிரர் கட் பண்ணியிருக்கேன். இது உங்களோட கான்வெக்ஸாகவும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், கான்கேவாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம வெளியில் ரிஃப்ளெக்டிங் எடுத்தோம் அப்படின்னா அது கான்வெக்ஸில் வரும், இப்படி எடுக்கும்போது கான்கேவில் வரும். இப்போ இதுக்கும் இந்த சீன்ற பாயிண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன்றது நம்மளுக்கு ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்பியர். இந்த சென்டர்லேருந்து இதோட எல்லா டிஸ்டன்ஸும் ஒரே தூரத்தில் தான் இருக்கும். இதை தான் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம சீனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எந்த கர்வ் எடுத்தாலும் ஸோ நம்ம கர்வேச்சர் எடுக்கலாம். இங்கே சீன்ற பாயிண்ட் இங்கே இருக்க எல்லா பாயிண்ட்லேருந்தும் சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க முடியும் நம்மளால். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம எடுக்கலாம். ஸோ எல்லா பாயிண்ட்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பாயிண்ட் தான் சி, அதுதான் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ்னால் என்ன, ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு மிரர் ட்ரா பண்ணியிருக்கேன், கான்கேவ் மிரர். இப்போ இங்கேருந்து நிறையா ரேஸ் ஆஃப் லைட் எடுத்துகிட்டு வரோம்னா இது இந்த சர்ஃபேஸில் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற எல்லாமே இந்த ஒரே பாயிண்ட் வழியாக போகுது. இதுதான் உங்களோட பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களோட கான்கேவ் மிரரில். அதே பிக்சர் கான்வெக்ஸ் மிரர் வரும்போது இப்போ நம்மளோட சர்ஃபேஸ் இந்த அவுட்டரில் கிடைக்கும். இந்த அவுட்டரில் பட்டு இங்கேருந்து வர்ற ஒரு ரே இப்படி பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நம்மளோட அதை ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் எதுக்கு இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய உங்களுக்கு நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், உங்களோட கிராஃபு, கோஆர்டினேட்ஸு. இதில் நம்மளோட ஆரிஜினில் நம்ம மிரர் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஆரிஜினில் இங்கே தான் மிரர் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நம்ம எடுக்கிற ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் நமக்கு இருக்குது. இது ஆக்சுவலாக நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் பார்க்கும்போது நெகட்டிவில் இருக்கும். ஸோ இது நம்ம எப்போவுமே அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம நெகட்டிவில் தான் எடுக்கிறோம். அதே மாதிரி ஃபோக்கல் லென்த் அப்படின்றது ஆக்சுவலாக இந்த எஃப்க்கும் இந்த பிக்கும் இந்த நடுவில் இருக்க டிஸ்டன்ஸு தான் ஆக்சுவலாக ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். பிஎஃப் அதோட லென்த்து தான் ஃபோக்கல் லென்த். இதை எப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் பை 2 அப்படின்னு சொல்லலாம். ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது உங்களோட ஸ்பியரில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பார்ட்டு தான் உங்களோட இந்த மிரர், அதோட இது எல்லாமே. ஸோ ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பை 2 பண்ண அதோட ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். இதை டைரக்ட் ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபோக்கல் லென்த் எஃப் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் பை 2 அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். உங்களோட தின் லென்ஸ் அதுக்கு தான் இது ஆக்சுவலாக அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது திக் லென்ஸாக இருக்கும்போது இது கண்டிப்பாக ஹாஃபாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அது ஃபியூச்சரில் மாறும். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பேசிக் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2 அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். சரி, இப்போ இந்த ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ஃபிகர் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இது உங்களோட கான்கேவ் ஃபிகர். இங்கே முதல்ல வரைஞ்சிருக்கிறது கான்கேவ் ஃபிகர். நான் சொன்ன இந்த போல் இப்போ இது உங்களோட
ஆரிஜின் இந்த சென்ஸ் உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இந்த பிளேஸ் இது வந்து உங்களோட ஆரிஜினில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து உங்களோட ஆக்சிஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். எப்போவுமே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ். இதில் வந்து எஃப் வந்து பாருங்கள் உங்களோட நெகட்டிவ் சைடில் வர்றதுனால கான்கேவில் ஃபோக்கல் லென்த்தை வந்து நெகட்டிவில் எடுக்கணும். அதே ஃபிகர் உங்களோட கான்வெக்ஸில் வரும்போது டயக்ராம் இப்படி திரும்பிடும். அப்போ உங்களோட ஃபோக்கல் லென்த் வந்து எந்த சைடு கிடைக்கும்னா பாசிட்டிவில் கிடைக்கும், இப்படி கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஆரிஜின். ஸோ உங்களோட ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் டைரக்ஷனில் கிடைக்கும். கர்வ் இப்படி வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஃபோக்கல் வந்து உங்களோட பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து முதல்ல இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃபோக்கல் லென்த் வந்து யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ் அப்படின்றது தான். ஸோ கான்கேவில் ஃபோக்கல் லென்த்தை வந்து நெகட்டிவில் எடுக்கணும், கான்வெக்ஸில் வந்து பாசிட்டிவில் எடுக்கணும். அடுத்து நம்ம நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய 2 பேசிக் ஃபார்முலா வந்து மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா, அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன். இது 3 தெரிஞ்சால் மேக்ஸிமம் சம் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். மிரர் ஃபார்முலான்றது வந்து 1/f = 1/u + 1/v அப்படின்னு எழுதணும். இதே லென்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1/f = 1/v - 1/uன்னு எழுதணும். கான்வெக்ஸ் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒரு சில யூனிட் மட்டும் நம்ம சைன் கால்குலேஷன் யூஸ் பண்ணி மாற்றிப்போம். மற்றபடி ஃபார்முலா எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. இதில் யூன்றது என்ன, வீன்றது என்ன, எஃப்னா என்ன அப்படின்னு பாருங்கள். வி அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃப்ரம் த மிரர். மிரர்லேருந்து நம்மளோட இமேஜ் எவ்வளோ தூரத்தில் கிடைக்குது அப்படின்றது தான் வி. யூன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர். நம்ம வச்சுருக்க ஆப்ஜெக்ட் வந்து மிரர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது தான் உங்களோட யூ. எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்ன்றது என்னன்றதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எம்ன்ற ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் எப்போவுமே. ஸோ உங்களோட இமேஜோட ஹைட் பை உங்களோட ஆப்ஜெக்டோட ஹைட், இதை வந்து h1/h2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை h'/h0 உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படி. நம்ம யூஸ்வலாக h1/h0 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். மேலே இருக்கிறது இமேஜோட ஹைட்டு, கீழே இருக்கிறது ஆப்ஜெக்டோட ஹைட்டு. இது வந்து மிரருக்கும் லென்ஸுக்கும் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ, அதாவது எம்மோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து -v/u, இன்னொருத்துக்கு வந்து +v/u அப்படின்னு எழுதுவோம். உங்களோட மிரருக்கு எழுதும்போது -v/u அப்படின்னு வரும். உங்கள் லென்ஸுக்கு எழுதும்போது பாசிட்டிவில் வரும் v/u அப்படின்னு. ஸோ இது வந்து ஏதாவது ஹைட்டு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஹைட் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது h1/h0 = -v/u அப்படின்னு மிரருக்கு அப்ளை பண்ணணும். அதே இது உங்களுக்கு லென்ஸுக்கு கேட்டாங்கன்னா அதே மாதிரி h1/h0 = v/uன்னு பாசிட்டிவில் அப்ளை பண்ணணும். இதில் ஓன் நான் போட்டது வந்து ஆப்ஜெக்டோட ஹைட்டு, h1ன்றது வந்து உங்களோட இமேஜோட ஹைட்டு. வியும் யூவும் என்னென்னு ஆல்ரெடி பார்த்தோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர், அதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து ஃப்ரம் த மிரர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, யூ அண்ட் வி. இதுதான் அதோட ரிலேஷன். இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து 2016 போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆப்ஜெக்ட் 4 cm in height is placed at 15 cm in front of a concave mirror. முதல்ல கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, லென்ஸா மிரரான்னு பாருங்கள். இதில் வந்து கான்கேவ் மிரர்னு கொடுத்துருக்காங்க. கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம எப்படி எடுக்கணும், கண்டிப்பாக நெகட்டிவில் எடுக்கணும். ஏன்னா அப்படி போயிட்டு இப்படி திரும்பி தான் வரும், அது நெகட்டிவ் டைரக்ஷனில் தான் வரும். கான்வெக்ஸுக்கு தான் நம்ம பாசிட்டிவில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எழுதியாச்சு. ஃபோக்கல் லென்த் நம்ம நெகட்டிவில் தான் எடுக்கணும். ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 4 cm கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து எப்போவுமே நம்மளோட கார்ட்டீஷியன் படி நம்ம வந்து நெகட்டிவ் சைடில் தான் வைப்போம். அப்போ வந்து எப்போவுமே வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நெகட்டிவில் தான் எடுக்கணும். அப்போ யூ வந்து -15 cm எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எப்போவுமே யூ, உங்களோட இமேஜோட டிஸ்டன்ஸ் தான் எப்போவுமே வி. இங்கே உங்களோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் -15 போட்டு யூன்னு எடுத்துக்கோங்க. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து h0ன்னு எடுத்துருக்கோம். உங்கள் ஸ்கூலில் h1 h2 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா h1 h2 கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் h0 h1 அப்ளை பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட்டுக்கு h0 அது வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். At what distance from the mirror should the screen be placed to obtain the sharp image of the object? அப்போ the distance of உங்களோட இமேஜ் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல வியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த இமேஜும் எவ்வளோ வரும்ன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வியும் கேட்குறாங்க, h1னும் கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஸ்டின். v = question mark, h1 = question mark. வின்றது வந்து உங்களோட
டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃப்ரம் த மிரர். h1ன்றது உங்களோட இமேஜோட சைஸ். அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினில் மிரர் இருக்குது. ஸோ மிரரோட ஈக்குவேஷன் எழுதியாச்சு. 1/f, எஃப்க்கு பதிலாக கொஸ்டினில் -10 கொடுத்துருக்காங்க. ஸோ -10 ஈக்குவல் டு 1/v, v நமக்கு தெரியாது அப்படியே இருக்கட்டும். சரி, ப்ளஸ் 1/u, 1/uக்கு பதிலாக -15 கொடுத்துருக்காங்க. -15. ஸோ இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1/15 தான் ஆகும். ஸோ -1/15 ஈக்குவல் தாண்டி இந்த பக்கம் வந்தால் நமக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் 1/15 ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இது ப்ளஸ் 1/15 ஆகிடுச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 1/v அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே எப்போவுமே டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நியூமரேட்டரில் எழுதிக்கோங்க. ஏன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இது எழுதிக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 30 கிடைக்கும். ஸோ 10 3s are 15 2s are 30 which is equal to 1/vன்னு கிடைக்குது. -3யும் +2வும் இருக்குது. ஸோ -1/30 அப்படின்னு கிடச்சிருக்கு which is equal to 1/v. ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா வியோட வேல்யூ -30 தான். ஸோ -1 ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோ, இது ஒரு நெகட்டிவ் நம்பர். எப்படி பார்த்தாலும் -30 தான் உங்களோட வியோட வேல்யூ. ஸோ v is equal to -30 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டினில் வந்து எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ வியோட வேல்யூ நம்ம சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம். அப்போ v is equal to 30 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹைட் ஆஃப் த இமேஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட் ஆஃப் த இமேஜ்ன்றது h1, h0ன்றது ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் ஹைட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம கொஸ்டின் வந்து மிரர். அப்போ மிரர் படி நம்மளோட ஃபார்முலா h1/h0 = -v/u. இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ h1 நமக்கு தெரியாது. h0 வந்து 4, ஆப்ஜெக்டோட ஹைட்டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது. வியோட வேல்யூ -30 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். வியோட வேல்யூ -15. ஒரு மைனஸ் கட்டாக இருக்கும், ஒரு மைனஸ் அங்கே இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்பிளில் இருக்க 4 அந்த பக்கம் வந்ததுன்னா, டிவைடில் இருக்க 4 அந்த பக்கம் வந்தால் மல்டிப்பிளில் வரும். h1 ஈக்குவல் டு இது 15 1s are 15 2s are கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம். -2 × 4 அப்படின்னு கிடைக்குது. அப்படி பார்த்தா -8 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் உங்களோட h1ஓட வேல்யூ. ஸோ h1 ஈக்குவல் டு -8 சென்டிமீட்டர். ஸோ உங்களோட இமேஜோட சைஸ் வந்து -8 சென்டிமீட்டர் இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். சைஸ் ஆஃப் தி இமேஜ் வந்து 8 சென்டிமீட்டர் தான். இது நெகட்டிவில் வந்திருக்கிறதுனால இது ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த சைஸ் வந்து 8 சென்டிமீட்டர். இது வந்து நெகட்டிவில் வந்திருக்கிறதுனால ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். உங்களோட இந்த மேக்னிஃபிகேஷன் வேல்யூவை வச்சு உங்களோட பிக்சர், உங்களோட இமேஜ் வந்து எப்படி இருக்கும், அதோட நேச்சர் என்னன்றதை நம்மளால சொல்லிட முடியாது. நிறைய கொஸ்டின்ஸில் பார்க்க முடியுது. இப்போ இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் உங்களுக்கு கிடைக்கிற இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் இருக்குல்ல, இதுதான் உங்களோட இமேஜோட நேச்சர் பற்றி சொல்லும். இதை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் கிடச்சிது அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எர்டிக்ட்னு சொல்லலாம். அதாவது அதே மாதிரியான பிக்சர் நமக்கு கிடைக்கும். இதே இது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் பிக்சர் கிடைக்கும். இதுதான் இதோட பேசிக். அதே மாதிரி இந்த என்னோட வேல்யூ இருக்குல்ல, அந்த என்னோட வேல்யூ மேபி ஈக்குவல் டு 1 இருக்கலாம், இல்லைனா 1 விட சின்ன நம்பராக இருக்கலாம், இல்லைனா 1 விட பெரிய நம்பராக இருக்கலாம். இது 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட்டும் நம்மளோட இமேஜும் வந்து சேம் சைஸில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற மிரர் வந்து சேம் சைஸில் காமிக்குது இல்லையா, அது வந்து n is equal to 1 அதுக்கு. n வந்து கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா enlarged ஃபிகர் பெருசாக தெரியும் நமக்கு பிக்சர். ஸோ enlargedன்னு சொல்லணும். அதே மாதிரி n வந்து லெஸ் தென் 1 இருந்ததுன்னா, கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து டிம்னிஸ்டு பிக்சர் கிடைக்கும். அதாவது அதை விட சைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டீட்டெயிலை கொடுத்துட்டு இதோட பிக்சரோட நேச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். என்லார்ஜா, டிம்னிஸ்டா, சேம் சைஸான்றதை வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சி அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனை யூஸ் பண்ணி ரியலாக விர்ச்சுவலான்னு நம்மளால் சொல்லிட முடியும். அதே மாதிரி அந்த என் வேல்யூவை யூஸ் பண்ணி அது எந்த சைஸில் வரும்ன்றதை நம்மளால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.